ஹலோ சகோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாமா? என் பெயர் நித்யா. எனக்கு வயது 26. எனக்கு திருமணமாகி ஒரு வாரம்தான் ஆகிறது. இந்த வீட்டின் மருமகள் நான் தான். ஆனால் அந்த வீட்டின் தலைவரான என் மாமனாருக்கு நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. அவரின் பார்வை எப்போதும் குளிர், அவரின் குரல் எப்போதும் கடினம். இந்த வீட்டின் ஒழுங்கு முக்கியம், அதுதான் அவர் எனக்கு சொன்ன முதல் வார்த்தை. முதல் இரவு அவர் கிச்சனிலிருந்து ஒரு கப் பால் கொண்டு வந்து என் முன் வைத்தார். இதை குடிச்சிட்டு தூங்கு, இது கட்டாயமாக நீ குடிச்சு தான் ஆகணும்னு. என் மனதில் ஒரே நடுக்கம். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதை மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். ஆனாலும் நான் சிரிக்க முயற்சித்தேன். அவர் சிரிக்கவே இல்லை. இன்னும் சற்று பதற்றம் அதிகமாயிட்டு. தினமும் அதுக்கப்புறம் அதே விஷயம். 10 மணி ஆனவுடன் அவரை கதவை தட்டி கேட்பார், பால் குடிச்சியா? எனக்கு அது ஓவர் கண்ட்ரோல் மாதிரி தோன்றியது. என்ன செய்தாலும் குறை சொல்வார். ஆனால் பால் மட்டும் தவறக்கூடாது. என் மனதிற்கு அடிக்கடி ஒரு கேள்வி, ஏன் அவர் இப்படி நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு? பேசாமல் நம்ம கணவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு. என் கணவர் வெளியூருக்கு போயிட்டார். அவர் வர்றதுக்கும் 1 மாதங்கள் ஆகும். இந்த விஷயத்த நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள் படபடப்பு, நடுக்கம். ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், மாமா எனக்கு பால் பிடிக்காது அப்படின்னு. அவர் கண்கள் மாறின. நான் சொன்னதை மட்டும் செய், வீட்டில் நான் சொல்வது தான் சட்டம். அந்த இரவு நான் அழுதபடியே தூங்கினேன். ஒரு நாள் கோபத்தில் பால் குடிக்காமல் படுத்து கொண்டேன். இரவு 11 மணி. மெதுவாக கதவை தட்டும் சத்தம். என் மனதில் ஒரே பயம், பதற்றம். மெதுவாக கதவை துறந்தேன். பால் குடிச்சிட்டியா? அவரின் குரல் இந்த முறை கடினமில்லை, அது நடுங்கியது. அடுத்த நாள் அவருடைய அறையில் ஒரு பழைய புகைப்படை பார்த்தேன். அதில் ஒரு இளம்பெண். மறுநாள் என் கணவர் காலையே ஊருக்கு வந்து விட்டார். அவரிடம் மாமனார் அறையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அதில் ஒரு இளம்பெண் இருந்தார். அவர் யார் என்று கேட்க தொடங்கினேன். என் கணவர் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார், அது என் அக்கா. ப்ரெக்னென்சி டைமில் டாக்டர் ரெகுலராக மில்க் குடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க இக்னோர் பண்ணாங்க. அதனால் ஹெல்த்து ப்ராப்ளம் வந்துருச்சு. அவரால் காப்பாற்ற முடியல. அந்த நாளிலிருந்து என்னோடய அப்பா ரொம்பவும் கில்ட்டோடு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அவளை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு. அதான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் நீ, உன்னையாவது நன்றாக பார்த்துக்கணுன்னு தான் பால் குடிக்க சொல்லியிருப்பார். அவர் சொன்ன அந்த ஒரு வரி அவள் கண்ணீரில் முதலாக நான் பார்த்தேன். அந்த இரவு நான் தானாகவே பால் எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று, மாமா நான் குடிச்சிட்டேன். அவர் என்னை நீண்ட நேரம் பார்த்தார். நீ என் மருமகள் இல்லை, நீ என் மகள். அவரின் குரல் உடைந்தது. இப்போது அந்த பால் ஒரு கட்டளை இல்லை, ஒரு அப்பாவின் பயம், ஒரு உடைந்த இதயத்தின் அன்பு. மாமனாரின் கோபம் உண்மையில் அன்பை மறைத்த முகமூடி தான். என்ன சகோஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான ஒரு ஸ்டோரியில் பார்க்கலாம்.